ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் ரோஸ் கோத்துட்டேன். இப்போ நம்ம இப்படியே பிஸ்கட்டு போட வேண்டியதான். இங்கே 3 பிஸ்கட்டு, அப்புறம் 3, அப்புறம் 2 வரும். முதல்ல நான் சொன்ன மாதிரியே தான் வரும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த உள்ள ஒயரு, மஞ்சள் ஒயரு, இதில் 2 இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணணும், கீழே தள்ளிட்டு மேலே பின்ன வேண்டியது. இந்த ஒயர் நமக்கு மேலே தேவைப்படும். அதனால் இப்படி கீழே தள்ளிட்டு மஞ்சள் ஒயரு கீழே இருக்கட்டும். இந்த ரோஸ் ஒயரை எடுத்து பிஸ்கட் போட வேண்டியதான். இந்த 2 கீழே தள்ளி அப்புறம் ஒரு ரோஸ் ஒயரு. இப்போ பாருங்கள், போட்டேன்னா இப்போ சைடில் உள்ள ஒயருக்கு ஒயர் இருக்காது. அதே ஒயரை தான் நம்ம பின்னுறோம். அதுக்கு அடியில் ஒயர் கிடையாது. இந்த மஞ்சள் ஒயர்லாம் கீழே இருக்கட்டும். அப்படியே தள்ளிக்கிட்டு இந்த வயலட் ஒயர் எடுத்து பார்டர் கட்டுற மாதிரி கட்டிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் 6 பிஸ்கட்டு போடணும். மஞ்சள் ஒயர் எல்லாமே கீழே இருக்கும். நான் மேலே தேவைப்படும் போது மேலே எடுப்பேன். எடுத்தும் போது கோர்த்து அப்படியே எடுத்துக்கிட்டு வருவேன். அதை நான் காட்டுறேன். இதை இப்படியே வரிசையில் பின்னிட்டு வர வேண்டியதான். இப்போ போட்டுட்டேன். மஞ்சள் ஒயரு உள்ளே இருக்குது பாருங்கள். இதை அப்படியே மேலே கோர்த்து கடைசியாக கோத்துவோம். பின்னி முடிச்சுட்டு இது வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு கடைசியாக கோர்த்து வரும். அப்போ எடுத்துக்க வேண்டியதான். வேண்டாத ஒயரை வெட்டிட வேண்டியதான். இது கொஞ்சம் ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் 3 கலர் போடுறதுனால கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பார்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், இதில் நடு சென்ட்ரு 1 2 பின்னி இதில் தான் நம்ம ரெண்டு பிஸ்கட்டு போட்டு நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பிஸ்கட்டை இந்த வயலட்டை வச்சு இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் 12 போட்டிங்கன்னா அதேமாரி 3 வச்சு கூட நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் எப்படி 3 வருதோ அதேமாரி இதில் 3 வந்துடும். 12 அடி போடுங்க. அழகாக கரெக்டாக வந்துடும். 12 அடி போட்டிங்கன்னா 8.5 அடி வெட்டிக்கோங்க. 8.5 இதில் 7.5 வெட்டியிருக்கேன். 1 அடி சேர்த்து வெட்டுங்க. 12 போடும் போது அழகாக வந்துடும். இதெல்லாம் நான் போட்டு காட்ட வேண்டிய தேவையில்லை. காட்டுறேன். ஒரு பூ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் 1 போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சேப்பு ஒயர் ஒன்றையும் எடுத்துக்கோங்க. கடைசியாக பின்னிட்டு ஒயர் தேவைப்படும் போது எடுக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க. கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஒயரு இந்த 4 பின்னுறதுனால ஒயர் அதே அளவு வச்சு நீங்கள் வெட்ட வேண்டாம். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது 4 தான் போடுறோம் பிஸ்கட்டு. கொஞ்சம் குறைச்சி நீங்கள் போடுங்க. நீங்கள் பின்னும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலான்னு உங்களுக்கே தோணும். அதேமாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டேன். அதேமாரி போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒயரை எடுத்து பின்னும் போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 4ஐயும் பின்னிட்டேன். இந்த சைடு பின்னில் இது ஒன்றே காட்டலான்னு உங்களுக்கு பின்னியிருக்கிறேன். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் இந்த சிவப்பு 2ம் இந்த சிவப்பு 2ஐயும் கீழே அப்படியே சொருவிடும். சொருவிட்டு மஞ்சள் ஒயரை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரணும்.
இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒன்று சொறி காட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே சொருவிட வேண்டியதான். ஒன்றில் தான் நான் சொறி இருக்கிறேன். ஒரு 2-3 சொருவிக்கங்க. இப்போ வந்து இந்த மஞ்சள் வயிறு இது மேலே இப்படி போகிற மஞ்சள் வயிறு இது இந்த வாட்டத்தில் போகிற மஞ்சள் வயிறு. இந்த வாட்டத்தில் இதில் இருக்க மஞ்சள் வயிறை இப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து இதில் கொண்டு வந்துடணும். இதில் சொருவியில் கொண்டு வந்துட்டு இந்த 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 2 மஞ்சளையும் இந்த 2 மஞ்சளையும் பின்னு போகிறோம். இப்போ நம்ம எப்படி எடுத்து வரோம் பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வாட்டத்தில் உள்ள ஒயரு எடுத்துகிட்டு வரணும். இதை அப்படியே கீழே அமுக்கிடுங்க. இது அந்த சைடு போகிற ஒயரு. கீழே அமுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த 2 ஒயரையும் இதெல்லாம் அந்த சைடு போகிற ஒயரு அமுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்து வரேன். இப்படியே எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா ஒரு நாட்டு போட்டுடலாம், பிஸ்கட் நாட்டு. எப்படி எடுத்துகிட்டு வரணுன்னாக்கா அப்படியே பல்ல பகுதியை மேலே வச்சே தான் எடுத்துகிட்டு வரணும். இது சேப்பு ஒயரு, நம்ம சொறி விட்ட ஒயரு இது. இதை வந்து இன்னும் ஒரு 2-3 சொருவிக்கங்க. சொருனா தான் அதை மேலே கொண்டு வரலாம். சேப்பு வர ஒயரை இங்கே கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். இந்த 4 பின்னுறதுனால கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க ஒயரை. சொருவி நம்ம வெட்டி விட்றது தான். சரி, இது 2லேயும் இருக்கட்டும். 2லேயும் இந்த 2 இது 2 2லேயும் மாட்டியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த மஞ்சள் வயிறு இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் வயிறு இதோ இருக்குது பாருங்கள். இந்த வாட்டத்தில் போகிற இந்த 2 மஞ்சள் வயிறு இங்கே கொண்டு வரணும். அப்படியே சொருவி கொண்டு வந்துட வேண்டியது. பல்ல பகுதியில் தான் சொருகணும். சமமாக சொருகக்கூடாது. எப்பொழுதும் கூடைக்கு பின்னுவோமே அதேமாரி சொருவாதீங்க. இந்த நாட்டில் ஒத்த நாட்டில் சொருவிக்கங்க. நம்ம பின்ன தான் போகிறோம். கொஞ்சம் எட்டியே சொருவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டத்தில் வந்து நான் சொருவுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் உங்கள் வாட்டத்தில் வச்சு மடியில் வச்சு சொருவினீங்கனாக்கா ஈஸியாக வந்துடும். நான் வீடியோக்காக அந்தாண்ட தள்ளி வச்சு நான் சொருவி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பல்ல பகுதியை அப்படியே சொருவிட்டோங்க. எட்டியே சொருவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மல் நாட்டில் சொருவுங்க. அதேமாரி உச்சியில் ஒரு நார்மல் நாட்டு இருக்குது. அதில் நம்ம வந்து ஏற்கனவே சேப்பு ஒயரை சொருவிருக்கோம். அதனால் இப்படி சைடாக சொருவிடுங்க. பூ பின்னும்போது கரெக்டாக வந்துடும். இதை பாருங்க, சொருவிட்டா. இப்போ இந்த ஒயர் என்ன பண்ணுறோம், இந்த நாட்டில் கொண்டு வரோம். நார்மல் நாட்டிலே சொருவி 2 நார்மல் நாட்டு இருக்கும். இந்த பல்ல பகுதியை தான் சொருவிட்டு வரணும். எப்பொழுதும் சொருகிற மாதிரி சொருகக்கூடாது. இந்தமாரி பல்ல பகுதியை இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும்.
சொருவிட்டு வந்தால் தான் அங்கே பின்னுறதுக்கு வாட்டமாக கரெக்டாக வரும். வெட்டி விட்டு கோத்திங்கனாக்கா உங்களுக்கு நிறையா நேரம் ஆகும். அதனால் அந்த ஒயரை அப்படியே தள்ளி விட்டு பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயர் மஞ்சள் ஒயர் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த ஒயரை மட்டும் 2 ஒயரை எடுத்துக்கோங்க. இது பாருங்க, 2ஐயும் மேலே கொண்டு வந்துட்டேன். இடையில உள்ள ஒயர்லாம் சேர்த்து பின்னிடாதீங்க. இதை பாருங்க, இதில் ஒரு ஒயரு இதில் ஒரு ஒயரு வந்து சேப்பு ஒயரை நம்ம சொருவிட்டு இப்படி தான் வரும் மஞ்சள் ஒயரு. இதில் 2 ஏற்கனவே பின்னதில் 2 இருக்குது. இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து பிஸ்கட்டு போட்டுற வேண்டியதான். இந்த 2 கீழே இறக்கிக்கிட்டு அடுத்தது இந்த மஞ்சள் ஒயரை எடுத்து சேப்பு ஒயரை சொருகிக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஒயரை அடியிலேருந்து எடுங்க. அப்போ தான் நல்லா வரும், அழகாக தெரியும். ஜாயிண்ட் போட்ட மாதிரி தெரியாது. இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இந்த வாட்டத்துக்கு வந்து இப்படியே இப்படி போய்ட்டும் சிகப்பு வந்துட்டு அடுத்த உச்சியில் நீளம், அப்படியே சிகப்பு வந்து இந்த வயலட்டோடு இப்படி வந்துடும். இந்த இதுக்கு ஒண்டியும் அப்படியே சிகப்பை சேர்த்துக்கோங்க. இந்த கட்டத்துக்கு ஒண்டி சிகப்பு, 4 பூவு சிகப்பு இப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாறுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த கட்டத்துக்கு அப்படியே சிகப்பு நீளம் சிகப்பு வர மாதிரி, இதுக்கு வந்து எப்பொழுதும் மஞ்சள் வர மாதிரி, அதில் ஒன்று வந்து இந்த சைடும் வித்தியாசமாக வரும். நம்மளுக்கு வந்து இதுதான் முக்கியம், இந்த கலரு தான் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி இங்கே பாருங்கள், இதுவும் அதுமாரி கரெக்டாக இருக்கணும். இந்த கலர் மஞ்சள் கலர் வந்து இந்த சைடு மாறும், மஞ்சளில் நடுப்புற மஞ்சள் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பொழுதும் போல் இது வழக்கம் போல் நம்ம நீல வயலட் ஒயரை எடுத்து பின்னிக்கணும். அதே மாதிரி தேவைப்படும் போது அதை அப்படியே சொருவிக்கங்க. இதில் 4 ஒயருமே எடுத்து எல்லா ஒயருமே இந்த சைடில் உள்ளதுக்கு தேவைப்படும். சென்டரில் பின்னமே 6 பிஸ்கட் போட்டோமே, அதில் வந்து உங்களுக்கு சைடுக்கு தான் உங்களுக்கு வந்து மஞ்சள் ஒயர் தேவைப்படும். சென்டருக்கு தேவைப்படாத, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். போட்டு காட்ட முடியாது, நான் இப்போ இது ஒண்டி தான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே நான் நல்ல விளக்கமாக தான் தெளிவாக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இது வாட்டம் இப்படி போயிட்டு, இது வந்து ரோஸ் இப்படி போயிட்டு, எப்பொழுதும் உள்ள மஞ்சள் இப்படி வந்துட்டு, இதே பாருங்கள், இந்த 2 தான் இது 4ஐயும் அப்படியே நான் சொறி விட்டுட்டேன். இந்த நீளம் வந்து பார்ட்ரு கட்டுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். இந்த நீளம் வந்து பார்ட்ரு கட்டுறதுக்காக வச்சுருக்கேன். 2 சொறி இருக்கேன் பாருங்கள். இதோ 2 சொருவிட்டேன், 3 சொருவிட்டேன். 1 வந்து சொருவாமல் பார்டர் கட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அதேமாரி இங்கே 2 ரோஸ் வந்துச்சு. அந்த ரோஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே தள்ளி சொருவிட்டு மஞ்சள் வயிறு ஜாயிண்ட் போட்டிருக்கேன். மஞ்சள் வயிறு ஜாயிண்ட் பண்ணிருக்கேன். உள்ளே நான் இப்போ இதை சொருவினேனே அதேமாரி இதை நான் சொருவி வச்சுட்டு மஞ்சள் வயிறை ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மாத்திரை மாதிரி வராது. இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் எல்லாத்துலேயுமே உள்ளே கொண்டுட்டு வரணும். 4 போட்டதுனால 6 போட்டதுனால இதில் 2 இங்கே பாருங்கள், இதை நான் பின்னி இருக்கிறேன். இதில் 2
நல்லா கரெக்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் 2 இதெல்லாம் நம்ம தேவைப்படாது, அப்படியே சொருவிடணும். இதில் 2 மஞ்சள் வயிறு கொண்டு வரணும். அதேமாரி இதில் 2 மஞ்சள் வயிறை இதை சொருவிட்டு மஞ்சள் வயிறு அடியிலேருந்து அந்த 2 மஞ்சள் வயிறும் கொண்டு வந்துடணும். இந்த ரெண்டுலேயும் தான் மஞ்சள் வயிறை கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் தேவையில்லை, இதை அப்படியே சொருவிட வேண்டியதான். கவனமாக சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த 2 மஞ்சள் வயிறையும் இதில் நம்ம சொருவிட்டு மஞ்சள் வயிறை மேலே கொண்டு வந்திருக்கோம். இதை சொருவியே நான் வச்சுருந்தேன். 2 மஞ்சள் வயிறை நான் கோர்த்து வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணுறோம், இப்போ இதில் பிஸ்கட் போட்டுறோம். நடு சென்டரில் இதில் 2 அதில் 2 தான் வரும். பாக்கியெல்லாம் கூட முடிஞ்சு வந்துடும். அதுக்கு தேவைப்படாது. அதை அப்படியே நம்ம வெட்டி விட்ற வேண்டியதான். இதுதான் கடைசி வரைக்கும் வரும். சைடில் உள்ளது கூட முடிகிற வரைக்கும் வரும். கொஞ்சம் ஒயர் வேஸ்ட் ஆகும்னாக்கா நம்ம போடுறோமே கலர் ஒயரு, அதுதான் வேஸ்ட் ஆகும். பாக்கி ஒயரெல்லாம் எப்பொழுதும் பின்னுற ஒயர் தான். மஞ்சள் ஒயர்னால் எப்பொழுதும் கோர்த்து பின்னிக்கிட்டு வர ஒயர் தான். இங்கே போட்ட பாருங்க. போட்டுட்டு இதை பார்ட்ரு கட்டிடணும். அதான் ஒரு பார்ட்ரை கட்டிட்டோம்னாக்கா கூட முடிஞ்சிடுச்சு. நான் போடுற மாதிரியே போடுங்க. ஒரு நடைக்கு 2 நடையாக பார்த்து போடுங்க. இந்த இதையும் நான் சொல்லிட்டேன், சைடில் உள்ளதையும் சொல்லியிருக்கேன், இந்த சைடு உள்ளதையும் சொல்லியிருக்கிறேன். எப்படி மஞ்சள் ஒயரை மேலே கொண்டு வர்றது. இதில் 2 நடு சென்டரில் இந்த ஓரத்தில் 2 அந்த ஓரத்தில் 2 நடு சென்டரில் போட்ட பிஸ்கட்டுக்கு ஓரத்தில் உள்ள பிஸ்கட்டுக்கு எல்லாமே மேலே தான் வரும். 8 ஒயர் கொடுத்துருக்கோம். இதில் 4 அதில் 4 8 ஒயருமே மேலே நம்ம கொண்டு வர வேண்டியதுதான். நான் அதில் உங்களுக்கு 2 ஒயரை மேலே கொண்டு வந்து நான் உங்களுக்கு பின்னி காட்டியிருக்கேன். அதாங்க இதான் கூட முடிஞ்சிட்டு அந்த சைடு தான் கொஞ்சோண்டு இருக்குது, அதை நான் பின்னி முடிச்சிட்றேன். அந்த ஒரு சைடு தான் உங்களுக்கு சொருவி காட்டிட்டேன். அதான் இது எப்படி கூரா வந்த மாதிரி இந்த சைடு மஞ்சள் கூரா வந்துடும். இந்த வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல மஞ்சள் கூரா வந்த மாதிரி இந்த இடத்துலையும் மஞ்சள் கூரா வந்துடும். நிறைய விட்டு கூட அதுமாரி இந்த பக்கம் பின்னணும். ஒரு நடைக்கு 2 நடையாக பார்த்து நீங்கள் இந்தமாரி போடுங்க. இந்த சைடு பின்னாமல் வச்சுருக்கேன். பின்னிட்டு காதெல்லாம் போட்ட உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கான பட்டனை தட்டுங்க. இந்த கூட காது போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு மணி கூட போட்டு காட்டுறேன். வித்தியாசமான மணி கூட தான், அது அழகாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டி தரேன். வேலை இருக்கிறதுனால என்னால் போட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்துக்கோங்க.